உலகத்துல அவங்க ஆன்மலாபம் தான் எல்லாம் சொல்ல. எல்லா உலகங்களையும், எல்லா அண்டங்களையும், எல்லா உயிர்களையும், எல்லா அனுபவங்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா பயிர்களையும், எல்லா குணங்களையும், எல்லாவற்றையும் தமது இயற்கை பூரண விளக்க அரிசக்தியினை கொண்டு தோன்றி விளங்க செய்கிற எல்லா இயற்கை உண்மை கடவுளரின் இயற்கை உண்மை இன்பத்தை யாண்டும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் உலகாமல் அடைந்து பூரண திருப்தி இந்த பேரறி சுகத்துல வைத்திருக்கக்கூடிய அந்த பூரண பெருவாயே உண்மையான ஆன்மலாபம் என்று சொல்றார். இப்பேற்பட்ட ஆன்மலாபம் தான் ஆன்மலாபத்துக்கு பெருமான் கொடுக்கறது மாதிரி டெபினேஷன் யாருமே கொடுக்கல. ஏன்னா அவங்க அந்த உத்வேக சித்தி என்ற அந்த பூரண அந்த தேகம் முழுமையும், அதாவது 3 தேகம் சொன்னாங்கல்ல, சூழ தேகம், சூக்கும தேகம், காரண தேகம் என்று சொல்லப்பட்ட நமக்கு 3 தேகம் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அநேகமா பெருமானிடத்துல வந்திருக்கிறவர்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்ப இது கண்ணால பார்க்கக்கூடியது ஸ்தூல தேகம், இது மெட்டீரியல் பிசிக்கல் பாடி. அதுக்கு பிறகு சூட்சும தேகம்னு உள்ள புத்தி சித்தம் அகங்காரமோ உள்ளம்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்கள், அது சூட்சும தேகம். அதுதான் இந்த உடம்பை இயக்குது. எல்லாவற்றையும் காரணமா இருக்கிறது காரண தேகம் என்பது ஆன்மா, ஜீவனாக இருக்கக்கூடியது. அது அந்த ஜீவன் இல்லைன்னா இந்த 2 தேகத்துக்குமே இயக்கம் கிடையாது. ஜீவன் தான் இருந்து எல்லாவற்றையும் இயக்குது. மற்ற 2 தத்துவ சாத்வீகங்களாக இருந்து உடம்புக்கு தோன்றுவதற்கு அவைகளெல்லாம் உபகார கருவிகளாக இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று பெருமான் சொல்றார். இப்படிப்பட்ட இந்த 3 தேகமே பெருமானுக்கு சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்று பூரண உத்வேக சித்தி நிலையை பெற்றவர்கள். அதுதான் அந்த ஆன்ம லாபத்தினுடைய பூரண பயன். அந்த மாதிரி ஒரு பூரண லாபத்தை பெற்றவர்கள் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட லாபம் பெற்ற இடம்தான் இந்த சித்தியுலாகம் என்று சித்தியுலாகத்தினுடைய மானியத்தை மகத்துவத்தை தேவரையே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். கரெக்டா நான் அந்த வழிபாட்டுக்கு போற அளவுக்கு ஒரு 11:50 வரைக்கும் நிறைய செய்ய சொன்னேன். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் நமக்கு இடம் கொடுத்து ஐயா சொன்னோம்னு சொல்லிட்டேன். அதனால அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்திற்கு நாமெல்லாம் இங்கே மாதந்தோறும் வருகிறோம் என்றால் இந்த பிறவியை நம்ம ஒரு மிக பெருமானால் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான மிக அறிவு, அதாவது ஆன்ம அறிவு விளங்கக்கூடிய தேகம். மற்ற அறிவெல்லாம் அறிவாகாது. இப்போது இருக்கக்கூடிய மனத்தினுடைய அறிவு, கரணங்களுடைய அறிவெல்லாம் அறிவாகாது. இவைகளெல்லாம் கலைகளை படித்து ஒப்பிக்கக்கூடிய பேசக்கூடிய அறிவு. பெருமானார் சொல்லக்கூடியது ஆன்ம அறிவை கொண்டுதான் கடவுள் நிலையை அடைய முடியும். ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு ஆன்ம அறிவு விளங்க வேண்டும்ங்கிறாரு. அந்த ஆன்ம அறிவை பற்றி தான் நம்ம எல்லாம் சிந்திக்கணும். அந்த அறிவு எப்படி வரும் என்பதை அதற்கு பெருமாள் நமக்கு எல்லாம் சொல்லிருக்காரு. ஒளி நெறி மூலம்தான், ஒளி வழிபாட்டின் மூலம்தான் நமக்கு அந்த அறிவு பெற முடியும் என்று ஒளி வழிபாட்டினை, ஒளி அறிவினை நமக்கு விளக்கினார்கள். அந்த சுத்த சன்மார்க்க வழிபாட்டு முறையை நமக்கெல்லாம் தெல்ல தெளிவாக அறிவித்த இடம்தான் இந்த சித்திகளாக திருமாளிகள். இந்த தீபம் எடுத்து வச்சு கார்த்திகை மாதம் புனர்பூச நட்சத்திரத்துல பெருமானார் இந்த தீபத்தை, உள்ளிருந்த தீபத்தை வெளியே எடுத்து வைத்து, புறத்தை எடுத்து வைத்து, இவரும் இந்த தீப முன்னிலையில் ஆண்டவர் விளங்குகிறபடியால் இந்த தீபத்தை தடைபடாது ஆராதனை செய்வார்கள். அது எப்படி ஆராதனை பண்ணணும் அப்படின்னா, நம்ம சுத்த சன்மார்க்க லட்சியம் என்ற ஒரு நிலையை ஞானசரியே என்ற ஒரு பகுதியில 28 பாத்திரங்கள்ல நான் சொல்லி இருக்கிறேன். அந்த சுத்த சன்மார்க்க லட்சியம் உடையவர்களெல்லாம் அந்த பாத்திரங்கள்ல கொண்டிருக்கிற லட்சணத்தை, அந்த லட்சியத்தின்படி, அதாவது அதுல ஒரு 8 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன சாராம்சமா. அந்த 8 அடிப்படையிலே எல்லாரும் அதை லட்சியமாக எடுத்துக்கொண்டு அந்த கருத்தின் அடிப்படையிலே அதுதான் நமக்கு அருள வேண்டும், இதைதான் இந்த மனித பிறப்பினுடைய லாபம், இந்த லாபத்தை நாம் அடைய வேண்டும், இந்த பிறப்பிலேயே அடைய வேண்டும் என்ற நோக்கோடு, கருத்தோடு, சிந்தனையோடு இந்த தீப நிலையில அமர்ந்து கண்களை திறந்து, அதாவது தீபத்தை எடுத்து வச்சு தீபத்தை பார்க்க சொன்னதை, அதாவது தீபத்தை எடுத்து வைத்து இந்த தீப முன்னிலையில இந்த கருத்தின் முறை, ஞானசரியில சொன்ன கருத்தின் முறை தெய்வ பாவனையை செய்யுங்கள் என்று சொன்னார். தெய்வ பாவனை பண்ணணும். கண்ணாமூரி அந்த தீபத்தை புறத்துல பார்த்து பிறகு அகத்துல கொண்டு வர முயற்சி செய்யக்கூடாது. காலகாலமா அந்த மாதிரியான முயற்சியில இறங்குவதன் காரணமாகத்தான் இன்னமும் இந்த வெகு விரைவிலே நமக்கு அதனுடைய உண்மை வழியையும் அந்த சத்திய வழியையும் மெய்வழியையும் இறைவன் காட்டி கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம், அடிப்படை காரணம் இது. இந்த
நேரத்தில் நான் சொல்ல தவறினால் சத்தியத்தை உண்மையை சொல்ல தவறிவிட்டவனாக. அதனால எல்லாரும் தீப உண்மையில இந்த சக்கர கண்ணாடி இந்த அகல் விளக்குல இந்த தீபத்தை ஏற்றி வைத்து இது பெருமான் சொன்ன மாதிரி ஆடாதீர் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் செய்யினவை நம்பாதீர் நாடாதீர் சமர சன்மார்க்க சங்கத்தை சார்வீர் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆடாம அசையாத நிவாத தீபம் போல் விளங்குகின்ற இந்த தீப முன்னிலையில ஆண்டவர் இருப்பது சத்தியம் என்று பெருமானார் வாக்குப்படி அந்த சத்திய தீபத்தை தெய்வ பாவனை செய்ய வேண்டும். பார்த்து நீங்கள் அதோடு உறவு கொள்ள வேண்டும், உறவு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை வழிபாட்டு முறை. பிறகு அந்த தீபமானது இயற்கை வழிபாட்டுக்கு, இயற்கை உள்ள வழிபாட்டுக்கு நம்மளை ஏற்றும். அடுத்த கட்டம் அப்படி அதில் அனுபவம் ஏற்படுவதானால் அது இயற்கை உள்ள வழிபாட்டுக்கு, இயற்கை வழிபாட்டுக்கு பிறகு வெளியில வழிபாடு செய்யக்கூடிய இந்த அண்டங்களை நோக்கி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அது நம்ம ஏற்றிருக்கும். அதுக்கு பிறகு வெளியில அதனாலதான் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று வெறும் கலை சாஸ்திரங்களை மட்டும் சாடி சொன்னது அல்ல. காலகாலமாக கண்ணை மூடி உள்ளே பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறையானது மாறி செல்ல வேண்டும். அவ்வாறு போவதனால் நிச்சயமாக உண்மை நிலையின் சுத்த சன்மார்க்க அனுபவங்களையே பெற இயலாது என்பதை அங்கே அறிவுறுத்தினார்கள். ஏன்னா அது பன்னெடும் கலைகளாக உடைக்கப்பட்ட கற்பனைகள். கலை என்பது வெறும் சாஸ்திர புராணங்கள்ல மட்டும் கிடையாது, யோகமும் அந்த கலைகள்ல ஒன்று. யோகத்துல சொல்லப்பட்ட உண்மைகள் எல்லாம் இறைவனை உனக்குள்ள சேரும். பெருமான் வந்து உள்ள அக அனுபவம் தான் அடைந்தார். ஆனால் அது அண்டத்தை கொண்டு பிண்டத்தை உருவாக்கி கொண்டது. அதுதான் புதிய வழி. இந்த வழியில் யாருமே இல்லை. பிண்டத்தினுடைய அனுபவத்தை கொண்டு அண்டத்தினுடைய விளக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். அண்டத்தினுடைய பூரணவர் பிண்டத்தை கொண்டு அண்டத்தை கூட அளக்க முடியாது. ஆனால் அண்டத்தினுடைய வழிபாடு, அதாவது வெளியில அந்த இயற்கை உள்ள வழிபாட்டுக்கு போக வேண்டும் என்றால், அந்த உண்மையில விளங்க வேண்டும் என்றால் இந்த தெய்வ வழிபாட்டு, அதாவது இந்த சத்தியமான தீப வழிபாட்டின் மூலமாக நாம் போக வேண்டும். அதனால கண்ணூடி மார்க்கம் எல்லாம் மண்ணூடி போக என்றும் பெருமாள் அது மட்டும் இல்ல, விழித்து இதுவார் என்று எனக்கு விளம்பிய சத்குருவே என்று அருள்மொழியிலே சொல்றாரு. இந்த குறிப்பெல்லாம் ரொம்ப ரகசிய குறிப்புகளாக ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் புரிந்து கிடக்கின்றன அறுப்பாவிலே. இது திருவள்ளுவர் நமக்கு காரியப்படுத்திட வேண்டும். அதாவது புறவருணம், அதாவது மேல்வருணம் தோல்வருணம் கண்டறிவார் நிலையில் விழித்து இதுவார் என்றெனக்கு விளங்கிய சத்குருவே என்று அந்த இடத்துல விழித்து இதுவார் என்றெனக்கு விளங்கிய சத்குருவே. அதனால அதே நேரத்தில் எவ்வளவுதான் விழித்து நீ பார்த்தாலும் சுடமுகைய நிலையே. அப்ப சுடமுகையம் என்று சொன்னால் இங்க புறமத்தில ஒளி என்று பல்வேறு கருத்திலே கொண்டிருக்கிறார்கள். சுடர் என்பது அறிவு. அந்த அறிவானது அந்த ஆன்ம அறிவானது உலகத்திலே பிரகாசிக்க வேண்டும். பெருமாள் அதை சொல்றாரு, அந்த அறிவு பிரகாசிக்கணும். அறிவு பிரகாசத்துக்கு தான் ஒளி வழிபாடு செய்ய சொன்னார். அதனால சுடர் விழித்து இணைத்தாலும் நிலையில் விழிகள் விழித்து இணைப்பதெல்லாம். இப்ப இதிலிருந்து விழித்து இணைத்தாலும் என்று சொல்லுகின்ற குறிப்பிலிருந்து இது விழித்து பார்க்க வேண்டிய விஷயம். இது வெள்ளையில தீப முன்னிலையில பார்த்து உறவு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த உறவை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் தான் உண்மையான வழி நமக்கு மெய்வழியானது பெருமானாருக்கு நமக்கு சுட்டி காட்டப்படும். அந்த வழியிலே சென்றால் சுத்த சன்மார்க்கத்தினுடைய அனுபவத்தை பெற முடியும் என்பதை பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது இது போன்ற பல்வேறு இடங்களிலே இந்த ரகசியங்களை குறிப்பிட்டிருக்கிறபடியால் நமக்கு அந்த தெய்வ வழிபாட்டு முறை என்பது சித்திவிலாக திருமாளிகளே புறத்திலே இந்த தீபத்தை எடுத்து வைத்து இந்த தீப நிலையில் ஆண்டவர் இளங்குவதாக பாவித்து தெய்வ பாவனை செய்ய சொன்னது. அது அடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே பெருமான் வந்து எல்லா வல்ல அனுப்பலியோடு ஆண்டவர் இங்கே அவருடைய பெருமானோடு இரண்டரை கலந்ததோடு மட்டுமல்லாமல் எங்கும் நீக்கமர எங்கும் சிவமயமாய் நிறைந்தேன். பெருமானுடைய நிலை என்ன? சரியான நிலை, எங்கும் சிவமயமாய் நிறைந்தேன். சுத்த சன்மார்க்க அந்த துரியா அதீத நிலை, அந்த துரிய சுத்த சுத்த சிவ துரியாத நிலை, சுத்த சிவ துரியா அதீத நிலை. அதுதான் சுத்த சிவ சாத்திரம், சுத்த சிவ சத்தனம், சுத்த சிவ சுருத்தி, சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியா அதீதம் என்று சுத்த சிவத்தில் போனவங்க. இந்த இடத்துல சுத்த சிவங்கிறார். இது நம்ம மேலையில பேசிட்டு இருக்கிறதுக்கு பெரிய விஷயமே இல்லை இது. அதனால சுத்த சிவம்னா அது என்னன்னு உடனே புலப்படாம நம்ம பேசக்கூடாது. அதுக்கு முன்ன பரசிவம் கீழே இருக்கு, அதுக்கு கீழே சிவம் இருக்கு, அதுக்கு கீழே உள்நிலைகள்ல பல்வேறு நிலைகள் இருக்கிறது. இதெல்லாம் கடந்து அப்பாருக்கு அப்பாறா இருந்து
முடிந்த முடிவான நிலையாகிய சுத்த சிவநிலையில விரியா அதீத நிலத்தை எங்கும் சிவமயமாய் நிறைந்தேன். அப்ப எங்கும் நிறைந்து விளங்குகிறார். அப்ப பெருமாள் எங்கும் நீக்கமாக நிறைந்து விளங்குகிறார். அந்த கொண்ட சராசரங்கள் அகத்தும் புறத்தும், அகப்புறத்தும் புறப்புறத்தும் உலகத்தும் எவ்விடத்தும் நீக்கமாக நிறைந்து ஆண்டு முக்காலத்து சச்சிவானந்த பொருளமாய் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவனால் என்பதுமான். அவர்தான் எல்லாம் அறுத்தறிஞ்சேரி ஆண்டவர். அவர்தான் நல்ல பெருமாள். அப்பேற்பட்ட ஒரு நிலையை பெற்ற இடம் இந்த இடம். இது இந்த உலகத்துல எங்க இந்த பூமிகளில் இந்த அண்ட குண்டங்கள் உலகம், இந்த அண்டங்களாகட்டும், இந்த இங்க வைகுண்டம், அப்புறம் கைலாசம், இன்னும் எத்தனையோ பதவிகளை பெறக்கூடிய ஸ்தானங்கள் எல்லாம் நிலைகள் எல்லாம் இருக்கிறது, சத்தியசங்கர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று பேசப்படும். ஆனால் இத்தனையும் உள்ளடங்கிய இந்த பிரபஞ்சத்துக்கு மிக உயர்ந்த ஒரு பூமியாக, ஒரு இடமாக நாமெல்லாம் உயிரும் பொருட்டு, உலகத்து உயிரெல்லாம் உயிரும் பொருட்டு காரியப்பட்டுக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சித்திவிழாவும். ஏன்னா பெருமானுக்கு நேரடியாக இறங்கி வந்து எல்லாரும் அறுத்தறிஞ்சது ஆண்டவர் இறங்கி வந்து பெருமானோடு இங்கே கலந்து நிறைந்த இடம், காரியப்படுகிற இடம். பெருமான் சுத்த பிரதம ஞானதேவத்தோடு வெளிப்படுவோம் என்று சொன்னதால இந்த இடத்துல இருந்து பெருமான் சுத்ததேவம், பிரணவதேவம், ஞானதேவம் ஆகிய மூன்று தேவ வடிவிலே இருந்து இங்கே காரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று உச்சக்தி வடிவம். இந்த உச்சத்திலே கீழே இருக்கு, மேலே இருக்கு. சாதாரண பாகத்துல இந்த ஜீவநிலைக்கு உட்பட்டு தத்துவ சாதனைகளை இயக்கக்கூடிய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்திகளை நான் சொல்லவில்லை. எல்லாம் அல்ல பூரண மகத்துவ பூரண பேரின் வடிவமாக விளங்குகின்ற அந்த இச்சை ஞானம் கிரியை உச்சத்தி ரூபமாய் இருந்து நம்முடைய பெருமானானது இந்த மூன்று தேகத்திலே, இச்சாசக்தியினுடைய ரூபத்திலே இருந்து, சுத்த தேகத்திலே இருந்து சாதாரண மனிதர்களுக்கு, அதாவது உலகியல் குறித்து வருகின்றவர்கள் எத்தனை பேர் எவ்வளவு அன்பர்கள் இன்னைக்கு அந்த புலால் பொறுத்து சைவ நெறியிலே வந்து பெருமானிடத்திலே வந்து அந்த குலைகளை தவிர்த்து இங்க வருகிறவர்கள் அந்த அடிப்படை ஒழுக்கத்தில இருந்து இங்க உலகியலை குறித்து வருகிறவங்களுக்கு எந்த நிலையில இருந்து அறிவுகளாக சுத்ததேகத்திலே இருந்து இச்சாசக்தியின் ரூபமாக இருந்து சாதாரண மக்களுக்கு எல்லாம் தேடி வருகிற இங்க வர்றவங்களுக்கு அவங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கிற, பிரத்யட்சமாக தீர்த்து வைக்கக்கூடிய, இங்கு அனுகிரகம் செய்யக்கூடிய இடமாக இது வாங்குகிறது. அப்ப சுத்த தேகத்திலிருந்து இச்சாசக்தியின் வடிவமாக ஸ்தூல தேகமாக இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு உலகியல் குறித்து வருகிறவர்களுக்கு காரியப்படுகிறார். அடுத்தது கிரியாசக்தி என்று சொல்லும் போது பிரணவ தேகத்தில இருந்து ஆன்மீக நாட்டம் குறித்து, அதாவது எப்படின்னா மறுநாள் குறித்து, இந்த பிறகு இது மட்டும் அல்ல, உலக வாழ்க்கை மட்டும் அல்ல, அடுத்தது மறுநாள் என்ற ஒன்று இருக்கிறது. அதற்கு தன்னை குணபோகங்களுக்கு, அதாவது குணபோக உலகியலுக்கு வேறு உள்ள இருக்கிற கரணங்களை பலப்படுத்தி அவருடைய விஷயங்களை நுகர்ந்து குணபோகத்திற்கு வேண்டிய சுகங்களை அனுபவிப்பது என்பது வேறு. அது வந்து ஆதிசியம். அப்படி அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற யோகம், தியானம் வேலையை குறித்து யாராவது எந்தெந்த இதில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்தந்த இதில் இருந்து இயங்கக்கூடியது. எல்லாருக்கும் எந்த தரத்துல வருகிறார்களோ அந்த தரத்துக்கு ஏற்றார் போல அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். பிரணவதேகத்தில் இருந்து அடுத்தது அதுதான் கிரியாசக்தி ரூபமாக இருந்து பிரணவதேகத்திலிருந்து சூட்சும வடிவத்தை நோக்கமாக கொண்டு, சூட்சுமத்தை ஆதாரமாக பயின்று வைத்துக் கொண்டு செயல்படுகிறவர்களுக்கு அந்த தேகத்தில் இருந்து காரியப்படுகிறார். ஞான தேகத்திலிருந்து காரியப்படுவது மட்டும்தான் சுத்த சன்மார்க்கிகளுக்கு. அதாவது சுத்த சன்மார்க்கிகள்ல சாதாரணே சுத்த சன்மார்க்கி. அப்படி நம்ம அர்த்தம் பண்ணிட்டா இப்ப ஒருத்தருமே பேர மாட்டாங்க. இப்ப என்ன நோக்கம் என்று சொன்னால் சுத்த சன்மார்க்க லட்சியம் உடையவர்கள். சுத்த சன்மார்க்கத்தை தான் நம்ம நிச்சயமாக இந்த பிறவிலே அடைய கொள்ள வேண்டும் என்று யார் ஒருவர். அப்ப அந்த சுத்த சன்மார்க்க லட்சியம் உடையவருக்கு என்ன லட்சணம் இருக்கும், இப்படிப்பட்ட பாங்கு உடையவராக இருப்பார், என்ன கருத்து உடையவராக இருப்பார் என்று சொன்னால் அவர் சமய மத மார்க்கங்கள் அனைத்தையும் முற்றிலும் தன்னுடைய உணர்விலிருந்து தன்னுடைய கருத்திலே இருந்து கழட்டி விட்டவர்கள், உணவுகளை தவிர்த்தவர்கள், சமய மத மார்க்கங்களை முற்றும் பத்தர கைவிட்டவர்கள், ஞான அறிவை கொண்டு எந்தவித குணங்களையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள், ஒளி நெறியிலே நிற்பவர்கள், திருவிழா ஒன்றையே வேதமாக கொண்டு அவைகளை வேதமாக கொண்டு அவையை ஒன்று அந்த கருத்தின்படி தனக்கு உணர்த்தியுள்ள வேண்டும் என்று புரியும் சமூகத்திலே யாரும் விண்ணப்பித்துக் கொண்டிருப்பவர்கள். இவர்களெல்லாம்
சுத்த சன்மார்க்க லட்சணம் உடையவர்கள். போட்டு எல்லாத்தையும் குழப்பறவங்க அல்ல, தனி லட்சணம் உடையவர்கள். என்ன சொன்ன சுத்த சன்மார்க்க லட்சியம் உடையவர்கள் யார் என்றால், அந்த லட்சியத்துக்குரியவர்கள் யார் என்றால் உணவுகளை தவிர்த்தவர்கள், சமய மத மார்க்கம் என்ற விஷயங்களை மனதிலே ஒரு இன்னளவை விட தோன்றாத வண்ண கனவு எடுத்தவர்கள். புரியுங்க? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது முற்றிலும் கனவெடுத்து இவங்களுக்கெல்லாம் பெருமாள் அனுப்பிட வேண்டும். ஆண்டவருக்கு துணை இருந்து இவங்களெல்லாம் அதை கோயிலுக்கு போயெல்லாம் மற்றதெல்லாம் படிக்கலாம், அதனால விஷயங்களெல்லாம் நம்மகிட்ட போட்டு கலந்து போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதை முற்றும் பற்றாக கல்வித்தவர்கள், கருப்பிலே இருந்து கலைத்து விட்டவர்கள், குணங்களை தவிர்த்தவர்கள், ஒளிமொழி என்றாலே கொண்டார்கள். ஒளிமொழி அப்ப ஒளிமொழியில என்ன? ஒரு வழிபாட்டு தீபக்கட்டும் தீப வழிபாட்டிலே இயற்கை வழிபாட்டுக்கு வர வேண்டும். அந்த இயற்கை வழிபாட்டுக்கு வந்தவர்கள் வேகமாக திருவுறுப்பா ஒன்றையோ மற்ற கலைகளை எல்லாம் ஆதாரமாக திருவுறுப்பாவுக்கு எல்லாவற்றையும் சான்று காட்டிக்கு, சாதாரண மக்களுக்கு சான்று காட்டி பேசுவது வேறு, மற்றவர்களுக்கு உண்மையான ஒரு நல்ல பலகாரமாக சன்மார்க்கத்தில் இருந்து திருவுறுப்பா படித்து ஆழமாக பதிந்து வரக்கூடியவர்களுக்கு, இப்ப குலரையா போன்றவர்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் முதல்ல சொல்ல முடியுமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் திருவுறுப்பா ஒன்றைய மற்ற நூல்களை எல்லாம் ஆதாரமாக எடுத்து வைத்து அதுக்கு ஒப்புமைப்படுத்தி பேசுவதற்கு எந்த விதத்திலும் சால சிறப்புள்ளதல்ல, சான்று தொடர்புக்கூடியதும் அல்ல. அது நன்கு விளங்கி கொள்ள வேண்டும். ஏனாவுக்கு எல்லா நூல்களுக்கும் திருவுறுப்பா ஒன்றுதான் விளைவில்லை. ஆனா திருவுறுப்பாவை விளக்குவதற்கு இன்னொரு நூலை ஆதாரமாக பயன்படுத்துவது அது சிறப்புள்ளது அன்று, அது ஏற்புடையதும் அன்று. அது நன்கு உணர்ந்தவர்கள் எல்லா நூலுக்கும் எதெல்லாம் இதுக்கு என்ன உரைகள், இதுக்கு என்ன மாற்று என்பதை திருவுறுப்பா வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு இதுல மாற்று திருவுறுப்பா விளக்கம். இப்ப தேவாரம் திருவாசகம் போன்ற நாயன்மார்களுடைய நூல்கள் 12 சைவ திருமுறைகளை எடுத்துக்கொண்டு பார்த்தா அதுக்கு என்ன மாற்று என்று குலரையா சொன்னார, வான்கிழந்த மாணிக்க வாசகா என்று பெருமாள் சொன்னார் என்றால் அவர் வானிலை தான் கலந்திருக்கிறார். இதுதான் நிலை. அப்ப வான் கடந்த நிலை, அப்ப வானிலையும் கடந்த நிலை இருக்கு. இந்த வாக்கில எத்தனையோ நிலைகள் இருக்கும்போது என்று பெருமாள் சொன்னாராக சொன்னாரா? அதுபோன்று எல்லாவற்றுக்கும் உரைகளாக உள்ளது திருவுறுப்பா. அது திருவுறுப்பா என்ற சத்திய வாசகத்துக்கு அந்த சத்திய சமத்தில் அந்த இளைஞருடைய திருவை அப்படியே தரக்கூடிய அந்த அனுபவத்தை அப்படியே தரக்கூடிய அந்த திருவுறுப்பாவுக்கு மாற்று உரைகள், அதற்கு உரைகள் மற்றொரு நூலை கொண்டு உரைகள் செய்வது அவ்வளவு சிறப்புள்ளது என்று அதற்கு உரைகள் அல்ல. அதை நன்கு சிந்தித்து கைவிட்டவர்கள் திருவுறுப்பாவே ஒருவருடைய சமூகத்தில் வைத்து அந்த திருவுறுப்பாவுடைய விளக்கங்களை ஒருவருடைய திருவுருவ சமூகத்திலே இருந்து உணர்ந்தறிய வேண்டும் என்ற பாங்குடையவர்கள், அந்த கருத்துடையவர்கள், அந்த சிந்தனையுடையவர்கள், குறைகளை தவிர்த்தவர்கள், இப்படிப்பட்டவர்களே சுத்த சன்மார்க்கத்துக்கு லட்சியம் உடையவர்கள், லட்சணம் உடையவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஞான தேகத்திலே இருந்து நேரடியாக காரியப்படுறார். ஆக சுத்த பிறல ஞான தேக உத்தேகத்தோடு சத்தியமான காரியப்படுகிறவரை அவங்க சுற்றுகிறார். எப்போ 3 தூரத்துல இருந்து இங்க இயங்கிட்டு இருக்கிறார்களா? அதனால இது விளங்க முடியாத எல்லாருக்கும் அறவே நடந்துகிட்டே இருக்கு. யாரு மார்க்கத்தில் கோயில்கள் உள்ளார் என்பதை மட்டும்தான் விளங்கிக் கொள்ள முடியாத நிலையாக இருக்கிறது, புரியாத புரியாக இருக்கு. இத்தனை ஆண்டுகள் ஆட்சி மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் யார்? மார்க்கத்தில் அனுபவம் பெற்று வருகின்றவர்கள் யார்? சுத்த மார்க்கத்தில் அனுபவம் பெற்ற முதிர்ச்சி பெற்றவர்கள், அந்த அனுபவத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற பெரியார் யார்? சாதித்தல் யார்? சான்றோர்கள் யார்? உயர்ந்தவர்கள் யார்? அந்த பெரிய அதிகாரிகள் யார் என்பதை அடையாளம் பார்த்து அவரவர்களே ஒரு எண்ணில போயிருக்காங்க. ஆனா இதுதான் லட்சணம், இதுதான் வழி என்று உண்மையிலே சமூகத்தால் தான் விளங்கி அந்த சமூகத்துக்கு தன்னுடைய பூர்ண சுதந்திரத்தை ஒப்படைத்து எல்லாவல்ல ஆண்டவர்களால் நான் நீங்குகின்றேன் என்று முழுமையாக அவரிடத்தில் தன்னை ஒப்படைத்து வாழ்கின்ற அந்த உத்தரவுகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் தன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் என்று பெருமானால் ஏற்புடையவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறிய அடியார்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லி அப்படிப்பட்ட அடியார்களை இந்த இடத்திலே இருந்து மறைமுகமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்பாடாக விளங்காவிட்டாலும் அவர்கள் எல்லாருடையும் கலந்திருந்து சதகம் மாறாதவராக விளங்கினாலும் அத்தகைய சத்திய புருஷர்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நிலை இன்றைக்கு அனுகிரகிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. சுத்த சன்மார்க்கம் விளங்கிக் கொண்ட நிலை இன்றைக்கு தோன்றி விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி எல்லா மக்களும் ஒவ்வொரு யூகத்திற்கு வருகிறவர்கள் இந்த ஓய்வை எடுத்துக்கொள்வதற்கு வந்த தலைப்பிலே கொஞ்ச நேரம் படித்திருந்தாலும் இந்த 12 மணி பெருமாள் அந்த திருக்காப்பிட்டுக் கொண்ட நேரம் என்று அது புனர்பூச நட்சத்திரம் இருந்தாலும் ஒவ்வொரு பூச நாளிலும்
அந்த இரவு 12 மணிக்கு நம்முடைய புதிய அறையிலே எல்லாரும் அமர்ந்து அவர்களுடைய குறைகளை உண்ணி பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கே தியானம் செய்து கொண்டு, அதாவது தியானம் என்றால் சிந்தித்துக் கொண்டு சிவ சிந்தனைகளை அந்த சிந்தனைகளை இருந்து கொண்டு பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்து கொண்டு பிறகு இங்கே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 முறையாவது இந்த சுற்றுலாக 9 முறை 16 முறை அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வேண்டுதலுக்கு ஏற்ப வரப்போம். அவர்கள் 3 முறையாவது இடமிருந்து வளமாக இந்த புண்ணிய பூமியை இந்த சுற்றுலாக திருமாளிகள் 3 முறையாவது வளம் வந்து பிறகு தீர தரிசனம் செய்து அவர்கள் இணைந்து கோயில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் பல காலமாக இந்த பதிவிலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பல பேர் இங்கு வராம இது ஒரு பார்வையிடமாக வந்து பார்த்துவிட்டு போகிற இடமாக இருந்தது. இப்போதுதான் பெருமாள் அவர்கள் விளக்கங்களை தர ஆரம்பித்திருக்கிறார்கள், உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். பல கால சுற்றுலாக மாநிலத்திலே கூட குறிப்பிட்டது போல எல்லா மக்களும் இங்கே வந்து பெற வேண்டிய இடம் இதுதான் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த இடத்திற்கு வருகின்ற கூட்டத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து இந்த பிரார்த்தனையை முடித்துதான் ஓய்வெடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு எல்லா லாபமும் நன்மை கிட்ட நாம் குறை ஏற்படுகிற பயணம் கிட்டும். எல்லாரும் நோயற்றவர்களால் எல்லா சுகமும் உள்ளவர்களால் உணவியல் யாவொரு படையும் வராதவர்களால் அவரவர்களும் தன்னுடைய அதாவது தன்னுடைய அறிவுக்கு இறங்குகின்ற தரத்துக்கு ஒத்த எப்படி என்றால் இறைவன் வந்து காரியப்படுகிறது திருவிழா எப்படி காரியப்படுகிறதுல அதை பெருமானே சொல்லுவார். அது வந்து எல்லா வண்ணம்பரமாக இருக்கிறது. ஆனால் எவ்விடத்தில் இல்லை, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அது காண்பார் காணுமிடம் காணப்படுமிடம், கேட்பார் கேட்குமிடம் கேட்கப்படுமிடம், நிகழ்வார் நிகழுமிடம் நிகழப்படுமிடம் என்று. ஆகவே இது போன்ற ஒரு நிலைகளை காரியப்படுகிறதால் எல்லாருக்கும் அந்த திருவரை கிட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி எல்லாம் இப்போது வழிபாட்டுக்கு சென்று வழிபாடு செய்து வளர்ந்து பிரார்த்தனையை முடித்து கொண்டு கேட்டுக்கொண்டு வாழ்த்து தந்த இந்த நேற்றுக்கிட்ட இளைஞர் மன்றத்திற்கு இவருடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்து எல்லா மக்களையும் இவருடைய பாலத்தை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சவர்களை அருப்பெருஞ்சோதி. அதையே பிரபலப்படுத்திக் கொண்டு பேசிக்கொண்டு அதிலேயே மகிழ்ந்து கொண்டு அலங்கரித்துக் கொண்டு சரியா அந்த நிலையை போய் எட்ட முடியாத அதை புரிந்து கொள்ள முடியாம போறதுக்கு காரணம் இதுதான், இந்த குறைபாடு தான். இது நம்மளை விட்டு எப்ப போகுதோ அப்ப நிச்சயமா பெருமாள் உணர்த்துவார். இந்த மார்க்கம் மட்டும் அப்படிதாங்க. இது ரொம்ப பெரிய, இதுக்கே நாம வந்து புண்ணியம் பண்ணத்துட்டு தான் வள்ளலாரை பத்தி தெரிஞ்சு அவருடைய இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு. இல்லைன்னா இது என்ன பிறவியில நம்ம புண்ணியம் பண்ணமோ இன்னைக்கு வந்திருக்கணும். இனிமே இதை உணர்ந்து சொல்றதுன்னா நம்ம ரொம்ப பெரும் பேர் பெற்றவர். அது பெருமாள்னு தான் நமக்கு உணர்ச்சி ஆகும். அதுக்கிட்ட அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்மளுடைய இதெல்லாம் தனியாக மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிடணும். வந்தாலும் தூக்கி எரிஞ்சிட்டு நியூட்ரலாக ஆயிடணும், சுத்தமாக சரண்டர் ஆயிடணும். நீ சொல்லுப்பா ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படின்னு கேட்கணும். யாரும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றதுக்கு யாராவது ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாதே வருத்தப்படுறாங்க. அதான் சொல்றது, ஒன்றுமே தெரியல, உண்மையிலேயே அறிவில்லாதவனா இருக்கிறது நம்ம ஒரு தான். பாக்கியெல்லாம் அறிவுங்கிறது எல்லாருக்கும் இருக்கு, நிறைய இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பெருமான்னு சொல்லுவாங்க எனக்கென்று ஏது ஞானம், எனக்கென்று ஒரு நல்ல ஞானம் ஏதுன்னு. அது மாதிரி இந்த நிலை வாங்க. இந்த தீபம் உனக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய நிலையா ஒரு சாதாரண தீபத்தை அடிப்படையா வச்சு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா யாராவது அதை வந்து சிந்திச்சாங்களா? எல்லாம் ரொம்ப பேர் என்ன பல வழியில போறவங்க என்ன தீபத்துல என்ன இருக்கு, அது சும்மா இதுக்காக வச்சது புறத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை அலட்சியப்படுத்திட்டாங்க. அங்கேயே அடிபட்டு போடுது. இதுதான் மெயின் காரணம். இந்த தீபத்தை வந்து நீங்க தடைபடாம இதை வந்து இப்படி எப்படின்னா இதுல உட்கார்ந்து இந்த தெய்வ பாவனையை இந்த தீபத்துல செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அதை எளிமையா சொன்ன பெரிய விஷயத்தை இது எப்படிதான் வந்து அப்படியே அதை அலட்சியப்படுத்தினாங்க. மிகப்பெரிய விஷயத்தை எப்படி ஏன்னா யோக சாதனங்கள்லாம் ரொம்ப கடுமையான வழி, மிகப்பெரிய முயற்சி. அதுலாம் பல பெரியவர்கள் எல்லாம் முன்னேறி ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. அது மாதிரிலாம் இல்லாம இவர் என்னமோ தீபத்தை வச்சு எப்படின்னா அதுல இல்லை, அவங்க வந்து இது வந்து சாதாரணமா சொன்னது
இந்த தீபத்தின் மூலமா இல்லை அப்படின்னு வெவ்வேறு வழிகளில் தான் பின்பற்றி போறாங்க. எப்படி பழையவங்கெல்லாம் எப்படி போனாங்களோ அது மாதிரி யோகம் தியானம் இது மாதிரி போறாங்க. அது மாதிரி போறதுல அது சமாதி நிலையை தான் கொண்டு போய் விடும். போகாது சமாதி நிலைக்கு போயிட்டாலே முடிஞ்சு போச்சு. சகஜங்கிறது அந்த சகஜ நிலைங்கிறது கெட்டு போய் சமாதிங்கிற இடத்துக்கு கொண்டு போடுவாங்க. சமாதின்னா அந்த பெரிய நிலைக்கு அவங்க போகிறதுல இவங்கெல்லாம் பெரியவங்க நிர்விகல்ப சமாதி ஜீவ சமாதி அந்த நிலைக்கெல்லாம் இப்போதைக்கு யாரும் போக முடியாது. அது அந்த காலத்துல தான். இப்போ இந்த பாதியிலேயே அது தடைப்பட்டு அப்படியே வீணாப்படும் அந்த பிறவி. அவ்வளவுதான். அதனாலதான் பெருமாள் தெளிவா சொல்றாரு, தீபத்தோடு உறவு ஏற்படுத்தி அதன் மூலமா பேச கற்றுக்கணும். உங்களுக்கு தீபத்திலேருந்து விளக்கம் கிடைக்கும், பயிலுங்கன்றார். அதுல இருந்து நீங்க படிங்க தீபத்தின் மூலம் படியாத படிப்புகள்லாம் படிச்சிடலாம். நீங்க அது மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. அது உங்கள்கிட்ட பேசும், உங்ககிட்ட அது சொல்லும், உணர்த்தும், அது காட்டும், வழி காட்டும். அந்த நிலை வரணும். அது ஏதாவது கொடுக்குதான்னு ஒரே படியா அதுக்கு ஐயா சொன்னது மாதிரி அதுகிட்ட சரண்டர் பண்ணி தன்னை ஒப்படைச்சி அந்த லட்சியத்தோடு அதுகிட்ட தன்னை இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இடம் யாருக்கும் ஒன்றும் இல்லை. அதுதான் அடிப்படை. அதுல வந்த சில செய்திகள் கிடைக்கும், அது உணர்த்தும், அது மூலமா போயிடலாம். இதுதான் அடிப்படை. தீபம்னா லேசா கருதுறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கேட்கறாங்க. உட்காருங்க மேல வேணாம், இதுலயே உட்காருங்க. மேலும் அதை பற்றி தானே உள்ளத்துல அமர்றோம். மரணங்கள், சஞ்சலங்கள், குழப்பங்கள், இப்படிப்பட்ட இடர்பாடுகள் ஏதாவது இருக்கா? திருவருளே அதை தீர்த்து வைப்பதற்கு எனக்கு உள்ள புறமும் நீரே துணையா இருந்து எனக்கு வழிகாட்டுதல் வேண்டும், எனக்கு அறிவை விளக்கி அருள வேண்டும். பெருமான் சொல்றாருல, அந்த நல்லறிவு விளங்கிட வேண்டும். அந்த அறிவு வேணும் என்ன ஆண்டவன்கிட்ட கேட்கவும் நம்ம அதுக்காக பண்ணணும். சாதுக்கள் தொடர்புல இருந்து இந்த மாதிரி விசாரத்தின் மூலமா சில விளக்கங்கள் நமக்கு கிடைச்சுன்னா அது பெரிய உறுதுணையா இருக்கும். அதை வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு விவகாரம் பேசிட்டு இருந்தா அப்புறம் பிரயோஜனமே இல்லையா? வர்றது ஒண்ணுதான், எதுவுமே இல்லை, அது லாபமே இல்லை. நான் எப்போதுமே வந்தா அவங்கவுங்க வேலையை செய்யுங்க, முடிங்க, வழிபாடு பண்ணுங்க, வந்து உட்காருங்க. என்ன அவசியம் உங்களுக்குள்ள சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா ஐயப்பாடு எதுவா இருந்தாலும், அது உலகியலா இருக்கட்டும் அல்லது ஆன்மீக ஐயாவுடைய இடமா இருக்கட்டும், எது வேணாலும் கேளுங்க. எப்படி நம்ம பகிர்ந்துக்கிறோமோ பகிர்ந்து கொண்டு நாம விளக்கம் ஏற்படுத்தி கொண்டு நம்ம பெருமாட்ட நல்லபடியா போயிட்டே இருக்கணும். அது நமக்கு போனோம்னா நமக்கு உறுதுணையா இருக்கணும் வாழ்க்கையில. அங்க போய் நம்ம சித்திகளாக போயிட்டு வர்றது ஒரு தனி செம்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீகத்துல ஒரு பலம், ஆன்ம பலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். மனசனுடைய சஞ்சலங்கள், குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாயணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாயணும். நாம திடம் பெற்றுக்கொண்டே இருக்கணும். திடம் பெற்றவரெல்லாம் விடமற்று வாழ்கிறார். விடம்னா விஷம், அதெல்லாம் தொலையுது. திடம் பெற்றவனாலதான் முடியுங்கிறாரு. அதனால அந்த திடம் தான், அந்த திடம் பெற வேண்டும். அதான் ஆன்ம திடம். திடம்னா ஆன்மா. தேக திடம்னு சொல்றது, தேகம்ங்கிறது ஆன்மாவை குறிக்கும், தெரியுமா? இந்த சரீரம் இல்ல, சரீரம் வேறு, தேகம் வேறு. தேகம், தேன பிரகாசம் ஒளி, அகம்னா ஆன்மா. ஆன்ம பிரகாசத்துக்கு தான் தேகம்னு பேரு. இப்ப நம்ம எல்லாம் தேகமா பெற்றுக்கோம், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் தேகம் இல்லை, வெறும் சரீரம் தான். சரீரம் அது பூதங்களால, அது அசுத்த பூதகாரிய அணுக்களாலான சரீரம் தான். ஓட்ட உடத்துல தான் இது, பாதபிச்சத்துல விகாரங்கள் தான். அதனால அதைத்தான் செய்யணும். அதுக்காக சொன்ன எல்லாம் தெரிஞ்சவங்களும் விட்டுடுவாங்க, ஒன்றும் தெரியாதவனும் விட்டுடுவான். அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன சந்தேகங்களை கேளுங்க. நம்ம இப்போ ஒரு மாசம் 23 நாளைக்கு 27 நாளைக்கு ஒரு தடவை வர்றோம். 27 நாள் பூசம் ஒரு தடவை, ஒவ்வொரு மாதம் பூசம் வருது. அதுக்கு இடையில நீங்க போறீங்க, சரி இந்த வாரம் இந்த பூசம் போயிட்டு வந்தோம், சரி என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது, இப்படி லாபகரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏதோ நான் மட்டும் ஏதோ பிரசங்கம் மாதிரி பேசிக்கிட்டு அதை நீங்க கேட்டுட்டு போறதை விட எல்லாருமே வச்சுங்க, நம்மவர்களாகட்டும் இல்லை வெளி நண்பர்களோ ஆகட்டும், ஒரு வர்றோமா இன்னைக்கு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோமா, ஐயப்பாடுகளை கேட்குறோம், கேட்டுட்டு அதுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை போய் நம்ம அதை பின்பற்றி நின்று அதில் வரக்கூடிய அனுபவங்களை அல்லது அதில் என்ன நம்மளை அதை கடைபிடிக்க முடியாத வகையில் ஏதாவது தடைகள் இருக்கா, அல்லது என்ன அதில் இடையூறுகள் தடைகள் வருது,
அது என்னால் இந்த மாதிரி அதை செய்ய முடியல, அதுக்கு என்ன காரணம், என்ன காரணமாக இருக்குன்னா அதை அறிஞ்சு பார்த்த வகையில் என்னுடைய அறிவுக்கு மட்டுப்படலை, அது சொல்லுங்க, அதை நான் கலந்து கொண்டு போகிறதுக்கு எப்படி, திருவள்ளிடத்தில் எப்படி நான் முறையிடுவது, எப்படி விண்ணப்பிப்பது, எப்படி நம்ம கேட்கணும், இது மாதிரி விஷயங்களை பேசினா அது ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். அப்படி பேசி அதை நீங்கள் பெற்றுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு படிப்படியான வழிமுறைகளும் பிறக்கும். அதாவது அதுக்கு நல்ல ரூட்டு உங்களுக்கு கிளியர் ஆகும், உங்களுக்கும் ஒரு மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். அதை மாதிரி பின்பற்றி கேளுங்க, பேசுங்க, அது மாதிரி வச்சுக்கங்க. இந்த சொல்றது தான் சொல்ல மறந்துடாது. அது சம்மந்தமா பேசுங்க, அது சம்மந்தமா கேளுங்க. நம்மளோட புலால் சாப்பிட்றோம்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கீரை வகை சாப்பிட்றோம், இல்லை ஒரு செடி இருக்கு, அதுக்கும் உயிர் இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. அப்போ அந்த செடி தானே வரும். இப்போ அதை சாப்பிட்டா அது ஜீவகாரண்யம். அது நீங்க ஜீவகாரண்ய ஒழுக்கம்னு ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருக்காருல, சின்ன புத்தகம், அது படிச்சு பாக்குறீங்களா? படிக்கல. அதுல விட இருக்கா? அதுல பெரும்பாலும் நீங்க கேட்கிற கேள்வியை அவரே கேட்கிறாரு. அந்த ஒரு சின்ன புத்தகம் 3 சாப்டர்ல எழுதியிருப்பாரு, ஜீவகாரண்ய ஒழுக்கம். அதை நான் பல தடவை சொல்றேன். அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பல அன்பர்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருங்க. படிக்க படிக்க மேலும் 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 விளக்கம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். பலகால் படிங்க. படிக்க உடனே விளக்கம் கிடைக்காது, புரியாது. சாதாரண பத்தியை பத்தி ஏதோ கொலையை பத்தி சொல்றாருன்னு இருக்கும். அதை மேலும் மேலும் படிக்கதான் அதுல அவர் சொல்ற விஷயம் உலனாகும். அதனால நீங்க கேட்கிற வினாத கேள்விய பெருமானே கேட்கிற, தாவரங்களும் உயிர்கள் தானே, அவைகளை சாப்பிட்டா அது அசுத்த உணவு ஆகாதா? அதாவது அது அதாவது என்ன உணவு? சத்துவ ஆகாரம், மற்றதெல்லாம் சத்துவ ஆகாரம், இது அசுத்த ஆகாரம் ஆகாதா அப்படின்னு. தாவரங்களும் உயிர்கள் தான், அதை இம்சை பண்ணா அதுவும் கொலைதான். ஆனால் அவ்வாறு செய்வது அது கொலை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கு விளக்கமே கொடுக்குறாரு. காரணம் அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க அது விவரம் வரும்போது அதை படிச்சுட்டு அதுக்குள்ள கேள்வி அதுல சந்தேகம் இருந்தா கேளுங்க. அதை நான் கேட்ட வரைக்கும் சொல்றேன், வேணா கேட்டுட்டு ஐயா அது சொல்லாம படிங்கன்னு தராங்க நினைக்காதீங்க. அதை நீங்க படிங்க. அது ஓரறிவு உள்ளது. சுருக்கமா என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த விலங்குகளுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்கிறது மாதிரி தத்துவ தாது விருத்தி அதுக்கு கிடையாது. அதனால அதுகளுக்கு நகம், ரோமம் முதலீட்டு வரும்போது சுக்கிலம், ரோமம், ரத்தம் முதலிய இம்சையினால இம்சை ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு பாகம் அதுக்கு இல்லாதனால அது உயிர்கொலை அல்லன்னு மறுக்கிறார். மற்ற இதெல்லாம் தத்துவ தாது விருத்தி இருக்கு. நம்ம உடம்புல தத்துவ தாது விருத்தி இருக்கு, தாவரங்களுக்கு தத்துவ தாது விருத்தி கிடையாது. ரெண்டாவது, இதெல்லாம் நம்ம அழிச்சு போனா திருப்பி சிருஷ்டிக்க முடியாது. தாவரங்களை சிருஷ்டிக்கலாம், விதை போட்டு திருப்ப முளைக்கலாம். அதனால விதைகள் விதையில உயிர் கிடையாது. அந்த உயிர் தோன்றுவதற்கு காரணம் தான் வித்து. வித்து என்பது விதை, அது உயிர் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறது. நித்தியமாகிய உயிர் காரணம் வேண்டாது. அதனால விதையை விதைத்து மற்ற உயிர்களை பண்ணிக்கலாம். எல்லா விதையும் முளைக்கிறது இல்லை, சில விதைகள் முளைக்காமலே போயிடும். அதனால வித்துக்களை எல்லாம் சாப்பிடலாம். அப்படி இருக்கிறதுனால அதுலயே ஒரு குறிப்பு சொல்றாரு, உயிருள்ள முதல்களை அடிக்கக்கூடாது, செடியை அடியோட பிடுங்கக்கூடாது. ஒரு முளை இருக்குன்னா அந்த செடியை முளையோட பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுல உள்ள காய், கனி, வித்து, கிழங்கு, காய் முதலியவற்றை சாப்பிடலாம். அதாவது அந்த பழ, அந்த கனி, அந்த காய், இவைகளை மட்டும் சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாது. உயிருள்ள முதல்களை அழிக்கக்கூடாதுன்னு தெரியல என்ன அப்படின்னா, புரியுதா? புரியல நினைக்கிறேன். வேரோட பிடிக்கக்கூடாது, பிடுங்கக்கூடாது, வேரோட பிடிங்க அழிக்கக்கூடாதுன்னு சொல்றாரு, மறுக்கிறாரு. ஆனா அதுல இம்சை, மற்ற இம்சை இருக்குல்ல, ஒரு ஜீவனை கொண்டா அதுல ஜீவ ஹிம்சை ஏற்படுதுல, அந்த ஜீவ ஹிம்சை அதுக்கு கிடையாது. தத்துவ விருத்தி, தாது விருத்தின்னு சொன்னா நமக்கு மாதிரி அந்த கரணங்கள் அதுக்கு கிடையாது. மன, புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரண விருத்தி மற்ற புலவேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் முதலிய நுகர்ச்சி இன்பங்கள் அதெல்லாம் அதுக்கு கிடையாது. அடுத்தது என்னன்னு சொன்னா, நம்ம உடல் உறுப்பு சூழல் உண்டாகிற பஞ்சபூதங்களுடைய சிருஷ்டியில உண்டாக்கப்பட்ட அந்த சேர்க்கைகள் அதுக்கு கிடையாது. அதாவது பஞ்சீகரண சேர்க்கைன்னு சொல்றோம்ல, அதுக்கு தாவரங்களுக்கு கிடையாது. அது சாதாரண பரிசுங்கிற ஒன்றை மட்டும் உடைய ஒரு அறிவுள்ள உயிர், ஒரு அறிவுள்ள உயிர். அதனால இந்த தத்துவ தாது இருக்கு. இதுக்கு ஏற்படுற இம்சை அதுக்கு கிடையாது. அப்படின்னா இம்சை ஏதோ ஏகதேசம் இருக்கான்னா ஏகதேசம் ரொம்ப இருக்குன்னு சொல்றாரு. அந்த இருக்கிறதுனாலதான் அதை அடியோட படிக்காதுங்கிறாரு.
அந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட ஏத்துக்கிறார் ஐயா. ஒரே ஒரு பாயிண்ட் அதுல அவருக்கு அது கொலைதான், ஒரு பாயிண்ட்ல கொலை. அதனால அதுவும் கொலையாயிடும்ன்றதுனால அந்த உயிருள்ள முதல்களை அடிக்காம காய் கனி முதலீடு சாப்பிடும். இப்ப இந்த இலை இந்த மாதிரிலாம் செய்யறோம்ல, அதுவும் செய்யலாம். அடியோட புரிஞ்சுறது சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் பெரும்பகுதி கிழங்கு வகையெல்லாம் உட்கொள்ளக்கூடாதுன்னு. கிழங்குலாம் நீங்க வந்து அடியோட எடுத்துடலாம். அதுல கருணக்கிழங்கு யூஸ் பண்ணலாம்னு சில பேர் நம்ம இதுல நிச்சய விதத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து இது பண்ணல. இப்ப தாவரங்கள்ல இப்ப நீங்க அந்த அளவுக்கு இவ்வளவு ஆழமா ஜீவகாருண்யம் பாக்குற அளவுக்கு இப்ப நீங்க போகக்கூடாது. இப்ப நீங்க வந்து மற்ற காரணியெல்லாம் உங்க மனிதர்களுக்குள்ளார பெரிய உயிர்களுக்கு எல்லாம் நீங்க இன்றும் செய்யாம துன்பம் செய்யாம தயாராயிட்டோமா என்ன? அப்புறம் அதை போய் ரொம்ப டீப்பா போய், அதாவது எப்படின்னா நம்ம மக்கள் சாதாரண நிலையில நம்ம என்னென்ன யதார்த்தமான விஷயங்கள் என்னென்ன எப்படிப்பட்ட இயக்கத்துல இருக்கோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம், இந்த மாதிரி சூழல்ல இருக்கிற நாம இவைகள்ல வந்து எந்த விதமான இடையூறு இல்லாம அடுத்தவங்களுக்கு இன்சைட் இல்லாம துன்பம் இல்லாம நாம வாழ கற்றுக்கொண்டோமா, அந்த ஒழுக்கம் நமக்கு கை கொடுக்கிறதா? நாம் பின்பற்றி இருக்க ஒழுக்கம் பிற ஜீவர்களுக்கு எந்த துன்பம் நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு, மனித ஜீவர்களுக்கு, மற்ற ஜீவர்களுக்கு துன்பம் செய்யாம நாம சகஜமா வாழ்ற வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தன்மையில நாம இருக்கிறதுக்கு நாம் பயின்று வருகிற ஒழுக்கம் கை கொடுக்கிறதா, அதுல எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு அதுல விளைவு இருக்கு என்பதையெல்லாம் பார்த்து படிப்படியா ஆழமா போகணும். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்ணை கட்டிக்கிட்டு ஜீவ அதுல உயிர் இருக்கா, அப்புறம் மூட்டை பூச்சி கிடைக்குது, எறும்பு நசுக்குனா அது கொலை இல்லையா, இப்படி எல்லாம் குதர்க்கமா கேள்வி கேட்டு கோட்டை விட்டுறது. அதனால நீங்க சொன்ன கேள்விக்கு பெருமான அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. அதனால ஓரறிவுள்ள உயிர்கள், பரிசு மட்டுமே உடைய ஓரறிவுள்ள உயிர்களுக்கு ஜீவஹிம்சை ஆகாது, ஏகதேசம் ஆகும். அதனால உயிருள்ள முதல்களை பிடுங்கப்படாது, அழிக்கப்படாது. காய் கனி முதலியவற்றை மட்டும் இலை தடை முதலியவற்றை மட்டும் உட்கொள்ளலாம் சொல்லியிருக்கேன். இதனால பிரயோஜனம் இல்லைங்க. என்ன பிரயோஜனம்? ஜீவகாருண்யம் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா இது என்ன கேள்வி? இது எனக்கு புரியவே இல்லையா? சரியான கேள்வி கேட்கிறாரியா. ஜீவகாருண்யத்துல இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இது என்னது என்ன பிரயோஜனம்னு ஐயா சொல்றாரு? ஜீவகாருண்யத்துல இருந்தா இந்த லாபம் அடைவீங்கன்னு சொல்றாரா இல்லையா? அப்புறம் என்ன அதான் பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஜீவகாருண்யத்துல இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்டா இல்ல யாருக்கும் தெரியும். ஜீவகாருண்யத்துல இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அப்புறம் என்ன கேள்வி கேட்கிற நீ? இல்லையா இது போல உயிர்களை அதுக்குன்னு பிரத்யேகமா எடுத்து என்ன பிரத்யேகமா எடுக்கணும்? எதையுமே பிரத்யேகமாலாம் ஒண்ணு எடுத்து பிரயோஜனம் சொல்லல. இயற்கையா வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் இப்ப நீ வர்ற ரொம்ப காலம் இப்ப எத்தனை வருஷமா இப்ப வந்து இன்றைக்கு நேரத்தில் இல்ல பல வருஷமா 25 வருஷம் 30 வருஷம் 15 வருஷம் 10 வருஷமா இருக்கு, 5 வருஷம் 2 வருஷம் இப்போ வந்தவங்களும் இருக்காங்க. இப்படி தொடர்ந்து பின்பற்றி வருகிறவர்கள் தான் நம்ம அன்பர்கள் பெருமான பின்பற்றி வருகிறவர்கள். இங்க வந்ததுக்கு பிறகு இதுல சங்கமிச்சதுக்கு பிறகு யாரும் இதை விட்டு இந்த நெறியை விட்டு யாரும் இந்த போறதே கிடையாது. அப்படி இது தன்னை அப்படியே கபலீகரணம் பண்ணிக்குது இந்த மார்க்கம். இதுல ஓரளவு அறிவு விளங்கியவர்களே இதுக்குள்ள வருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் உண்மையான ஆன்மாக்கள். அவங்கெல்லாம் நல்ல உத்தம புருஷர்கள். அந்த பக்குவம் பெற்றவர்களை தான் முதல்ல ஆட்கொண்டு இங்க இருக்கும். அவர்கள் அனுபவத்துக்கு சன்மார்க்க அனுபவம் வருவது அது வேறு, அதை நான் பேசுறேன். அதுக்குதான் பல செய்திகளை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க படிப்படியா வாழ்க்கையில எப்படி வாழணும் எப்படி போகணுங்கிற விளக்கத்தை பெற்று செல்லும் போது ஜீவகாரணியம் அவங்கள்ட்ட விளங்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையோடு அதை ஜீவகாரணிய ஒழுக்கத்தை வாழ்க்கையோடு ரெண்டரை இணைச்சிக்கணும். தனியா ஆன்மீகம் மாதிரியோ மற்ற மார்க்க மாதிரிலாம் தனியா பிரிக்க கூடாது. சரி, கோயிலுக்கு போற மற்ற நேரம்லாம் இது தொழில் செய்யற நேரம், மற்ற நேரம் சாமி கும்பிட்ற நேரம், மற்ற நேரம் இது படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, சாமி கும்பிடுறது அப்படின்னு வெறும் சடங்கு சம்பிரதாயமா போயிடும். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது வாழ்க்கையோடு ரெண்டரை நிக்கணும். பெருவான்னு வந்துட்டீங்கன்னா இந்த களத்துல இறங்கிட்டீங்கன்னா சன்மார்க்கம் வள்ளலார் தான் நமக்கு வழிகாட்டி, நமக்கு குரு தெய்வம் எல்லாம் அவர் தான் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு நீங்க இதுல இறங்கிட்டீங்கன்னா பெருமானுடைய கருத்து எப்போதுமே எல்லா நிலைகளிலுமே அது கை கொடுக்கும். எல்லாத்துக்கும் பெருமான் விளக்கம் சொல்றாரு. அதனால எப்போதுமே உலகியலுக்கு ஐயாவுடைய அருள் தேவை. உலகியலுக்கு அருள் வேணுமா வேண்டாமா? அப்புறம் என்ன தனியா பிரிக்கிற? இந்த உலக வாழ்க்கையும் செம்மையா நடப்பதற்கு, சீரோடு நடத்துவதற்கு, எந்த இடர்பாடும் இல்லாமல் நடத்துவதற்கு, இதுல ஆன்மலாபம் உலகியல் நம்ம ஆன்மலாபம் போவதற்கு தடை பண்ணாமல் இருப்பதற்கு, இது எந்த விதத்துல நிகழ்ந்து இவைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு அதே நேரத்தில் ஆன்ம லட்சியத்தை ஈடேற்ற முடியும் என்பதை பார்ப்பதற்கு
நமக்கு வழிகாட்டுது. சன்மார்க்கம் தான் வழிகாட்டுது, மற்ற மார்க்கம்லாம் வழிகாட்டல. மற்ற மார்க்கம்லாம் நீ இதெல்லாம் உதவாது, இங்க இருந்தா நீ உருப்பிட மாட்டேன், நீ போய் குறைவியா போயிடு, நீ பொண்ணாட்டு பிள்ளைலாம் விட்டுட்டு நீ போய் அப்படி போய் இப்படி தியானம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி விட்டுடு, இது ஒரு பெரிய மாயா இந்த உலகம், இதுல விழுந்தீங்கன்னா நீ மீளவே முடியாது, எல்லாம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் மாயா தொலைஞ்சுது, நீ இதோட நீ நவுந்துரு ஓடி போயிடு, ஓடினா போயிடலான்னு இப்படி பல பேர் பல்வேசியா போறான். அந்த காலத்துல குடும்பம் பண்ண முடியாதவன் பல்வேசியா போனான். மற்றபடி துறவிகள் இதை கண்டு பயந்து வருது, அவங்க துறவியா போனான். அவன் போய் கடன் தவம் பண்ணி அதை பண்ணி ஒரு ஏதோ ஒரு சித்துக்கள் பெரிய உலகம் மதிக்கக்கூடிய ஒரு இதை கட்டிட்டு அதை போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஐயா சொன்ன இந்த நிலையை யாராலையும் அடைய முடியல. இவ்வளவுதானே இதுக்கு இது இவ்வளவு கஷ்டப்படணும். இங்க இருந்து கொண்டு லௌகீக வாழ்க்கையில இருந்து கொண்டு சகஜ வாழ்க்கையில் இருந்து கொண்டு எளிய முறையில நம்முடைய அன்பை இறைவன் மேல் வைக்கக்கூடிய கற்ற எல்லாவெல்லாம் அறுப்பறிஞ்சோட ஆண்டவர் ஒருத்தர்னு முதல்ல அவரை அடையாளம் தெரிஞ்சு கொண்டு அந்த கடவுளுடைய பெருமையை முதல்ல உணரணும். அந்த பெருமையை உணர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும், பல வருஷம் ஆகும். நம்ம அருப்பாவை படிக்கிறதுனாலயோ அல்லது ஒரு சொற்பொழிவை கேட்கறதுனாலயோ உடனே வந்துடாது. அவரை தோய்ந்து தோய்ந்து நீங்க உணர வேண்டும் என்றால் பல ஆண்டுகள் அவரிடத்துல உங்களுடைய மனசை, உங்களுடைய பாதத்தை, அவருடைய பாதத்துல, அவருடைய திருவடியில உங்க மனசை வைக்கணும். அந்த மனசை வச்சு 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 அருப்பாவை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்க 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 அவர்கிட்ட உங்களை ஒப்படைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் அவருடைய வல்லபம், அவருடைய ஆற்றல், அவருடைய வலிமை எல்லாம் விளங்கும். அப்பதான் அவருடைய பெருமை விளங்கும். அந்த பெருமை விளங்குறதுன்னா இதை விட்டு விலகாம அந்தாண்ட போகாம பெருமான உறுதியாக பற்றி ஒரு நிலை கிடைச்சிடும். அப்புறம் அவருடைய பிள்ளை ஆயிடுவீங்க. அப்பதான் அவருடைய பிள்ளை. இதுல நம்ம எத்தனை பேர் அவருடைய பிள்ளையா இருக்கோம், ஒட்டுமொத்தமா எல்லாரும் நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைதான் அப்படின்னு பேசிக்க கூடாது. உடனே கேட்டா எல்லாரும் சொல்லிடுவாங்க, அப்படி ஆகல. என்ன பிள்ளையாக்கி ஐயா சொல்றாரு, என்னை அடியனாக்கி, என்னை பிள்ளையாக்கி, என்னை வேதனாக்கி, அடிகளாக்கி ஆட்கொண்டவரு அப்படின்னு 4 படிநிலை சொல்றாரு. பிள்ளைன்னா பிள்ளை பாங்கினால் உரைக்கின்றேன் பெரியரிடம் தேவைன்னு நினைக்க வள்ளியிற பெருமாள் அறிவு உறுதிப்பட பேசுறாரு. அப்படிப்பட்ட நிலை பேசுறதுக்குலாம் எங்கிருந்து அவருக்கு ஆற்றல, அந்த பாங்கு அவருக்கு அறிவித்தாரு. பெரியவரெல்லாம் பிள்ளையென பேரிட்டு அடைத்தனரா, ஏனென்றால் என்னையே பிள்ளையாக்கி ஆட்கொண்டவர் அல்லவா அப்படின்னு ஆண்டவர். அப்படிப்பட்ட தன்மைக்கு போகணும். அதுக்கெல்லாம் அவருடைய பெருமை விளங்க விளங்க அது நாள்பட தான் ஆகும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மீது எல்லையற்ற அன்பு செலுத்தணும். இதை தவிர வேறொரு இது இல்லைங்கிற நிலை வேணும். அப்போ அந்த உறுதி வேணும். நம்ம தான் எல்லாத்தையும் இப்போ எவ்வளவு பேர் நம்ம பெருமான் மட்டுமே, பெருமானை மட்டும், பெருமானுடைய உயர்வு தெரிஞ்சு அவரை மட்டும் பின்பற்றி இருக்கிறோம். மற்ற தெய்வங்கள் சொன்னாலும் சரி, மற்ற அவரு சாமி தானே, அவரும் பெரியவர் தானே. எத்தனை பேர் போறோம் சமாதி வழிபாட்டுக்கு போறோம், அங்க போறோம் இங்க போறோம். சித்தர்களை பல பேர் பின்பற்றிட்டு இருக்காங்க. அந்த சித்தர்ல ஒருத்தருங்க இப்படி எல்லாம் போட்டு குழப்பத்துல இருக்கிறதுனால தானே பெருமாள் வர மாட்டேங்கிறாரு, விளங்க வைக்க மாட்டேங்கிறாரு. அதனால இந்த விளக்கம் வரணும்னா நான் சொன்ன தனித்துவத்துக்கு வரணும். சொல்ல போனா ஒட்டுமொத்தமான கற்பு நெறிக்கு வரணும். முன்னாடிக்கு தானே கற்பு, நமக்குலாம் ஏன் இந்த கற்புங்கிறதா? இதுதான் கற்புங்கிறது. கற்புங்கிறது என்ன? கணவனை தவிர அந்த நெறி இருக்குல்ல, அந்த நெறிக்கு வரணும். தெய்வம் தொழால் பொதுநன் தொழுதுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு தேவர் குரலை பெருமான் சொல்றாருல. ஆசான தக்க ஆசானை கொண்டு விசாரிக்காரிங்கிறாரு. அப்படின்னா அதுல எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு சொல்றாரு. அப்ப தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதுனா, கொழுனா யாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லலாம் கொழுவனா. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு சொல்றாரு. அப்ப கொழுநன் ஒருத்தர் சொல்றான். கொழுநன் அப்படின்னு சொன்னா ஒரு கொடியானது அது படருவதற்கு, அது தழைத்து படருவதற்கு அந்த கொம்பு வேணும். அந்த கொம்பு உடையவனுக்கு தான் கொழுநன், அந்த கொம்பை உடையவனுக்கு தான் கொழுநன்னு பேரு. அப்ப தொடர்ந்து நம்முடைய உயிரானது மேவி படர்வதற்கு ஒரு ஒரு கொம்பு வேணும். அந்த கொம்புலதான் நம்முடைய உயிரை படர விடணும். அப்படி நம்முடைய உயிர் படரக்கூடிய இடம் இருக்கு, நம்முடைய ஆன்மாவானது படரக்கூடிய, அதுக்கு பேரு அவன் தான் கொழுநன். அப்ப உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழ்வதற்கு எது ஆதாரமா இருக்கோ அதுக்கு பேரு கொழுநன். உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழ்வதற்கு எது ஆதாரமா இருக்கு அதுக்கு பேரு கொழுநன். அந்த கொழுநனை தொழுது எழுபவள் செய்யுமா, அவன் சொன்னா செய்யும். அதனால ஒவ்வொன்றும் அப்படிதான் பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க.
அந்த மாதிரி நிலைக்கு வந்தோம்னா நிச்சயமா நமக்கு வந்து விரைவான ஆன்ம லாபம் பெறுவதற்கு இந்த பிறவியை வந்து நம்ம நிச்சயமா இந்த பிறவியை பொறுத்த அளவுல ஏதாவது நம்ம பெற்றுக்கலாம். ரொம்ப சீக்கிரமா பிறவிகளை குறைச்சிட்டு மரணமில்லா பெருவாழ்வுன்னு அவர் சொன்ன முடிவான நிலை இந்த பிறவியில நமக்கு கிட்டுவதற்கு உண்டான சந்தர்ப்பம் எட்டாவது போனாலும் அதுல நீங்க முக்கால்வாசி தாண்டிட்டீங்க, வந்துட்டீங்க, சுத்த சன்மார்க்க லட்சணத்துக்கு உரிய புருஷனா இந்த பிறவில கிடைச்சி போச்சு, அத்தாட்சி கிடைச்சி போச்சுன்னாங்க அடுத்தது முடிஞ்சு போச்சு. உங்களை எழுப்பிடுறாரு, திருப்பி வர்றீங்க, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்ப அந்த வாழ்வு உங்களுக்கு கிட்டி போடுது. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான உயர்ந்த ஓமை சொல்ல முடியாத ஒரு வழி இது. இதுக்கு இணையா எதையுமே பேச முடியாது இந்த உலகத்துல. பலரையும் சொல்லிட்டு இருக்காங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப உண்மை உணராதுதான் காரணம். இங்க வந்து தெய்வங்கள்லாம் கும்பிட போறாங்க, அவங்க நிலையெல்லாம் அதைத்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சரி தனித்துவம் அல்ல. என்ன ஏன் அவங்கள பத்தி என்ன பண்ணணும்? அவங்க உண்மையா போனாங்கன்னா அவங்க அடைய போறது மேலான லாபம். மற்றவங்க போறதுல அவங்க இன்னும் நாள்பட பிறவிகளை பெருக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் தேவையா? அதைத்தான் சொல்றேன். இன்னும் பிறவிகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிறவியை பத்தி எல்லாம் யாருங்க இப்ப கவலைப்படுறான் அப்படின்னா எங்களுக்குன்னா இப்ப வாழ்வ பிறவிதான் தெரியுது. வேற பிறவியை பத்தி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இப்ப சிந்தனை இல்லை. சன்மார்க்கத்துக்கு வந்து அந்த சிந்தனை எல்லாம் வந்துடும். ஐயாட்ட அறிவு விளங்க நிச்சயமா அதை பற்றிய கவலை எல்லாம் வரும். இகத்தினுடைய கவலை மட்டும் இருக்காது. ஒரு உண்மையான சன்மார்க்கிக்கு அவன் வந்து அவன் ஆன்மாவை பற்றிய கவலை அவனுக்கு வந்துடும். அவன் தான் உண்மையானவன். அவனை அந்த உண்டாக்கிடுவார். ஒரு உண்மையானவன் பெருமாள் இடத்துல வர 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 அவனுக்கு தன் ஆன்மாவை பற்றிய சிந்தனை வந்துடும். அந்த ஆன்ம லாபம் அதே மாதிரி மற்ற ஆன்மாக்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கவலை இறக்க வந்துடும். இப்படி போய்கொண்டிருக்கிறார்களே, இப்படி இருக்காங்களே இவங்களெல்லாம் என்றைக்கு ஒரு ஒரு உண்மை தெரிஞ்சு ஒரு மெய் வழி தெரிஞ்சு எப்ப வரப்போறாங்க, அப்ப வந்தாதானே அவங்க சீக்கிரமா வந்து அந்த லாபத்தை அடையிறதுக்கு அவங்க போக முடியும். இல்லைன்னா ரொம்ப தடைபட்டு போயிடுமே அப்படிங்கிற அவங்க மேல இறக்கம் வந்துடும். தன்னுடைய ஆன்மா பத்தி இது வந்துடும். அவனுக்கு உலகியலை பத்தி எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்கெல்லாம் பெருமாள் தானே நகர்த்திக்கிட்டே இருப்பார். அவன் அதை பத்தி எல்லாம் சட்ட பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது பார்த்து நடக்கும். அவன் நினைச்சு அது நடக்கிற அவன் நினைச்சு நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. அவன் முயற்சியில அது நடக்கவே நடக்காது. அவரு டைரக்டா நடத்திடுவார். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் அவரே டைரக்டா நடத்திடுவார். கவலையே பரவாயில்ல, இஞ்சித்து கூட கவலை. அதாவது எந்த பிரயாசம் இல்லாமலும் நடக்கும். யாதொரு பிரயாசம் இல்லாமலே ஜீவாரண ஒழுக்கத்துல உள்ளவனுக்கு அவன் விளைநில விளைவுங்கிறாரு. அதே மாதிரிதான் விளைநிலம் மட்டும் இல்ல, இந்த லைகீக ஒரு விளைநிலம் தான். அதுல இவன் விளைச்சி விளைவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அது பூரா அவன் பிரயாசப்படாமலே விளைஞ்சிடும். இது சத்தியம். ஐயா சொல்ற அதுதான் விளைநிலம். அவன் இந்த களத்துல வந்து என்ன ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன இருக்கிறதோ அது அத்தனையும் அவர் ஆற்றி தருவார். இது சத்தியமான உறுதி. எல்லாத்தையும் அவர் எடுத்தார். ஆனா நம்ம மட்டும் அசையாம அவருடைய சமூகத்தை விட்டு விலகாம இந்த பிறவிக்கு நாம் தேட வேண்டியதை குறித்து கவனத்தோடு நம்மளை ஈடுபடுத்திக் கொண்டே சென்றோம். ஆனால் நிச்சயமா நம்ம வாழ்க்கைய அவர் ஈஸியா சொல்லிட்டு போடுவார். ஒன்னும் திரும்பி பார்த்தா வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாகும். இவ்வளவு கடந்துங்கிறது இதெல்லாம் சாதிச்சிருக்கு. யார் சாதிச்சது? ஐயா அல்லவா செய்திருக்கிறார். நம்மளா சுத்தமா சொல்லுவா என்ன ஒண்ணுமே இல்லை. அதனால உணர்ந்து அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே சமூகத்துல அந்த பெருமையை சொல்லுவான். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இப்படித்தான் இருக்குங்க. இந்த நிலையை பெற்றுக் கொள்வதுதான் சிறப்பு. நான் பாட்டு இப்படியே ஐயா பத்தி பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பேன். அவருடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படியே சொல்லிட்டு கூடாது. நீங்க அவங்க சந்தேகம் அவர் ஒண்ணு கேட்டாரு, தாவர உயிர்கள் தான் ஒரு உண்மையான ரெஸ்ட் செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் அது காத்து தூங்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு சராசரி தூக்கம் தூங்கணுங்க. தூக்கம் வந்தா ஓய்வு விடுங்க. கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் விழிச்சுக்கிட்டுலாம் இருக்காதீங்க. யதார்த்தமா தூக்கம் வந்துட்டா படுத்துருங்க, ஓய்வு எடுத்துரு ஒண்ணு சொல்லுங்க. அவர் ஒருத்தர் சொல்றாரு சரியா தூங்கணுங்கிறாரியா. பெருமாள் தூக்கத்தை ஒழிக்கணுங்கிறாரு. தூங்காதுன்னு சொல்லாம தூங்கணுங்கிறாரு. தூங்காம எல்லாரும் உட்காந்தாங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? இப்படி யதார்த்தத்துக்கு புறம்பா நம்முடைய நிலையா மறந்துடுறது. நம்ம என்ன தரத்துல இருக்கோம், என்ன நிலையில இருக்கோம், இதெல்லாம் மறந்துட்டு ரொம்ப அதிகமான பேச்சுகள். ஒண்ணுமே கூரை ஏறி கோழியை பிடிக்க முடியாதோ வானம் ஏறி வைகுண்டம் போக பார்த்தாலும் அது மாதிரி கதையில நமக்கு இதுக்கே சக்தி இல்லை.
இதுவே நம்ம அந்த ஒவ்வொரு பரிசரத்துக்கு வந்து நேரம் வந்துடலாம், அந்த இது தானா வரும், அந்த இதுக்கு வந்துடலாம். அதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் எதிர்பார்க்கறது பேசுறது இதெல்லாம் ரொம்ப தவறு. வழிபாட்டில் இருக்கும்போது ஐயா இந்த வார்த்தையே சொன்னாரு, அவரு உள்ள ஏறி கோழி பிடிக்கும் இல்லையா, வாங்க ஏறி வைகுண்ட போறேன். ஆமா இந்த ஐயா இல்லையா தீபத்தை உட்காந்துருக்கும் அங்க சாப்பிடுறேன். அதைத்தான் சொல்லணும். யதார்த்தத்துக்கு புறம்பா நம்முடைய உலக இயற்கைக்கு விரோதமா வந்து ரொம்ப அதிகமா எல்லாம் பேசுறதெல்லாம் படிப்படியான லாபங்கள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன சேவையோ செயலோ அந்த செயலை நம்ம செய்யணும். அதுக்குரிய ஒழுக்கத்துல நிக்கணும். அதுல ஏதாவது சந்தேகங்கள் வரும்போது இன்னது இருக்கு, இப்படி போகும்போது இன்னொரு தடை வருது, இப்படி பிரச்சனை வருது, அதுக்கு என்ன காரணம், ரெண்டாவதா இருக்கா அப்படி இருக்கா, இப்படிப்பட்ட சந்தேகங்களை கேட்டு அதை கிளியர் பண்ணிட்டே போகணும். இதுதான் கரெக்டான பாதை. இதைத்தான் கேட்கணும். ஐயா ஒரு மாசமா தீபம் பார்த்துட்டு வரேன் ஐயா. நீங்க சொன்னதுல இருந்து ஏற்றுட்டு வந்தேன் இவ்வளவு காலமா. நீங்க சொன்னதுல இருந்து பார்த்துட்டு வரேன். ரைட்டு. அதுல என்ன அனுபவம்னாக்க ஒரு நாள் வந்து பார்த்துட்டே இருக்கு சொல்ல, அது உத்து பார்க்க சொல்ல என்னாச்சுனாக்க அந்த தகர கூண்டே மறைஞ்சிருச்சு. ஒன்லி அந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கணும், சுடர் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு சம்பவம். 2-3 நாள் டென்ஷன் ரொம்ப இருந்தாலும் அந்த டென்ஷன்ல ரொம்ப படுத்துட்டு இருந்தேன். கிளம்புற எந்திரிச்சு கொஞ்ச நேரம் இருக்க சொல்ல அந்த அதாவது எந்திரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்க சொல்ல அந்த 3 சுடரா தெரிஞ்சுது. 3 விளக்கெறிகிற மாதிரி, அது 3 ஜோதியா தெரியும். அக்கா மாதிரி தெரியும். இப்படி இப்படி மேல ஆமா 3 எறிகிற மாதிரி தெரியும். 3 ஜோதியும் கரெக்டா தெரியும். இது ஒரு அனுபவம். ரைட், வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப ஒரு மாசம் போன மாசம் தானே வந்தாங்க, 2 மாசம் வந்துட்டு இருக்காங்களா ஐயா? ஒரு மாசம் தான் புதுசா, இது 2வது. ஆனா போன தடவை சொன்ன உடனே தீபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா ஏத்தாது உண்டு. இவ்வளவு காலமா அதை பார்க்கல, எப்பயாவது பார்ப்பாங்க. ஆனா இப்போ டெய்லி காலையில ஏற்றுவேன். இதை கண்டினியூவா ஏறிய வைக்கிறது. காலையில எந்திரிச்சோன்னா குளிச்சுட்டு மகந்த தீபம் கூண்டு கண்ணாடி கூண்டு தானே வச்சிருக்கீங்க? ஒரு ஐயா வாங்கி கொடுத்தாரு. ஏன் கண்ணாடி கூண்டு வச்சதுலாம் சைவம் தானே? சைவம் ஐயா, கண்ணாடி கொண்டு அந்த கொண்டு தான் இங்க இருக்கிறது. இல்லைங்கய்யா, வீட்டுல நித்திய தீபம் ஏன் வைக்கலன்னு கேட்குறேன். நித்திய தீபம் அதான் டெய்லி விளக்கேத்துறேன். ஏன் நித்திய தீபம் வைக்கணும்னா அது பெரிய அகல வச்சு வைக்கணும் இல்லைங்களா, எரிஞ்சிட்டே இருக்கணும். அது இன்னும் வைக்கல ஐயா. அது மாதிரி சன்மார்க்க அன்பர்கள் வீட்டுல அது மாதிரி தொடர் தீபம், அதாவது நித்திய தீபம்னு பேர் இருக்கு. ஆனா வந்து அது நித்திய தீபம்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து நித்திய தீபம். நித்திய தீபம்ங்கிறது வேற. அதை வந்து இந்த தீபத்தை வைத்து நித்திய தீபம்னு காட்டுறாங்க. அந்த நித்திய தீபம்ங்கிறது தொடர்ந்து எரியணும். இதை தடைபடாம ஆராதிக்க சொல்றாருல, ஆராதிக்கணும். அப்ப தடைபடாம ஆராதிக்கிறதுனா என்ன, அந்த பூவு அதெல்லாம் போட்டு ஆராதனை பண்றதுன்னா அதுவா? அதுவும் அல்ல. ஆறாவது அணையணும். அல்ல ஆறாம அணையணும். அதை அணையணும்னா அணைக்கணும்னு அர்த்தம் இல்லை. என்ன தமிழ் ஏதாவது புரியாம நம்ம தமிழ் பேசினா ஏதாவது ஆறா இயற்கை அவானுக்கு அந்நிறைய பேரா இயற்கை தரன்னு தமிழ்ல சொல்லுது. ஆறா இயற்கைன்னா என்ன, அதாவது நீங்காது அதோடு சேர்ந்தே இருக்கணும்னு அர்த்தம். அதுதான் ஆராதனைன்னு பேரு. நீங்காமல் இடைவிடாமல் அதோடு நீங்க இணைந்து இருக்க வேண்டும். அப்படின்னா எப்படி இணைஞ்சு இருக்கிறது? போய்கிட்டே இருக்கிறதா இல்ல உட்காந்துக்கிட்டே காலமெல்லாம் இருக்கிறதா? அப்ப வந்து எப்போதும் அந்த தீபத்தினுடைய நினைவை வந்து வச்சுக்கணும். அதுக்காக அது எப்ப வரும் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்து அதுகிட்ட தொடர்பு கொள்ளும் போது இருக்கணும். உட்கார்ந்து அந்த நினைவுலதான் வச்சுக்கணும்னு தவிர நீங்க வந்து நெத்திக்கு நேரம் என்ன சொல்ற மாதிரி நெத்திக்கு நேரம் கொண்டு வரக்கூடாது. அப்படி வந்து பயிற்சியோ அல்லது அது மாதிரியான ஒரு உபாயமோ தேடிக்கொள்ளக்கூடாது. அது மாதிரி பண்ணினீங்கன்னா வேற சைட்ல போயிடுது, வேற மாதிரி திசை திரும்பி போயிடும். அதுக்குத்தான் தொடர்ந்து அதுகிட்ட உறவு ஏற்படுத்தும். உறவுங்கிறது அதுக்குத்தான். இப்ப எப்படின்னா உறவுன்னா எங்க போனாலும் இப்ப என்ன நினைச்சுக்கு சில பேர் நினைச்சுக்குவாங்க, ஐயா இருக்காங்க அப்படின்னு மானசீகமான ஒரு உறவு ஏற்படுத்திக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தெய்வத்திடத்தில் மானசீகமா உறவு ஏற்படுத்தி கொள்வது போலதான் அந்த தெய்வத்திட்ட அந்த உறவை ஏற்படுத்துறது. அது கொஞ்ச நேரம் நீங்க உட்கார்ந்து அதுகிட்ட நீங்க தொடர்பு கொள்வதுதான். அப்ப பெருமாள் எப்படி தொடர்பு கொள்வது சொல்ற அதே மாதிரி இப்ப நீங்க உட்கார்ந்து பாக்குறது தான். அது மாதிரி நீங்க அதை வந்து சாதாரணமா நீங்க வந்து உற்று பார்க்கணும், இப்படி எல்லாம் இல்ல கண்ணு வலிக்க நான் சொல்றது ஆரம்பத்திலேருந்து ரொம்ப ரிலாக்ஸா எந்த விதமான இதுவும் இல்லாம
பேசாம உட்கார்ந்துக்கிட்டு எந்த நினைவும் இல்லாம அதுகிட்ட நீங்க தொடர்ந்து உங்களுடைய இதெல்லாம் சொல்லலாம், பேசலாம். அதுகிட்ட நீங்களே பேசலாம், மானசீகமா உறவு கொள்றது அதுதான் அந்த இடத்துல. அது மாதிரி உங்க குறையெல்லாம் சொல்லலாம், உங்கள்கிட்ட என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்கலாம். கேட்டுட்டு தன்னை ஒப்படைக்கு தன்னுடைய தேக போக ஜீவ சுதந்திரங்களை எல்லாம் உங்களுடைய திருவு சமூகத்துல கொடுக்குற அந்த நிலைக்கு என்ன கொண்டு வா, இல்ல அந்த பக்குவத்தை கொடு, அதுக்குள்ள இது மாதிரி என்னென்ன இது உண்டோ ஐயா சொல்றாரோ அதையெல்லாம் நீங்க தெய்வத்துல கேட்கலாம். இப்படியே தொடர்ந்து அதுகிட்ட கேட்டு வரும்போது இப்போ கண்டீங்க பாருங்க காட்சி, இதுவெல்லாம் கிடைச்சு ஒரு சரியான இடத்துக்கு அது உங்களை எங்க எட்டு செல்லணுமோ அங்க கொண்டு போயிடும். அங்க கொண்டு போனோம்னா அப்புறமா உங்களுக்கு நேரடியா அந்த தொடர்புல நீங்க போயிடுவீங்க. அதுதான் சன்மார்க்கத்தினுடைய முறை. அது எங்க கொண்டு போகுதுன்னா அப்படியே வெளியில இயற்கைக்கு தான் கொண்டு போகுது. இந்த தீபத்தில இருந்து வெளியில ஒளி வழிபாட்டுக்கு வெளியில கொண்டு போடுது. அப்புறம் அண்டத்தினுடைய தொடர்பு உங்களுக்கு அப்படியே நீங்க போக வேண்டியது. அப்புறம் அதன் மூலமா இந்த பிண்டம் மாறுவதற்கு, வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உண்மையான ஜீவகாருண்ய விளக்கம் அப்பதான் ஏற்படும். அப்ப இந்த ஜீவகாருண்ய விளக்கத்தினாலதான் கடவுளுடைய திருவுருளை பூரணமா நீங்க அடைய முடியும். வேறு மாற்று வழியே கிடையாது. இதுல சன்மார்க்கத்துல ஜீவகாருண்யம் தான் நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் ஒரு விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இந்த விளக்கத்தையும் இந்த இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்தவனே ஜீவன் முத்தரைக்கும் அவனே கடவுளை அறிவால் அறிந்து அமயம் ஆவான் என்பதை அறிய வேண்டும். ஜீவாருண்ய ஒழுக்கத்தில் சொல்றார். எவ்வளவு எளிமையா 4 வரியில சொல்றாரு. அப்ப ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா எல்லா நிலைக்கும் பெருமாள் முக்தி அடைகிறாருன்னு ஜீவன் முக்தி நிலைன்னு சொல்றாருல, அந்த முக்தி அடைவது முன்னொரு சாதனம். பிறகு சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம்னு சொல்றாருல, அதல்ல. அந்த முக்தி அடைகிற நிலை வரைக்கும் நம்மளை கொண்டு போறது இந்த ஜீவகாருண்யம் தான். வேற எந்த இதுவும் இல்லை. ரூட்டு ஒரே ரூட்டு தான், ஒரே வழிதான். அது ஐயா தெளிவா சொல்றாரு. இந்த படிதான் இந்த 8-2ங்கிறது தான். இந்த 8-2 என்பதுதான் வழி. இதுதான் இப்படி கண்டனே 200 படியெல்லாம் அப்படியே இதே ரூட்ல தான் போக போறீங்க. அதுக்கு இதுதான் வழி. அதனால இந்த தீபத்தை நித்திய தீபமா வச்சு பாத்தீங்கன்னா அதுல தீபம் தொடங்கும். எல்லாரும் சைவம் மதனங்க ஐயா இருக்காங்க வீட்டுல, எல்லாரும் சைவம். அப்புறம் நித்திய தீபம் வைக்கலாம், தொடர் தீபம் தொடங்க வைக்கலாம். ஒரு நாள் அகல் பிடிச்சி அன்பர்களை எல்லாம் கூப்பிட்டு கண்ணாடி கூண்டு வச்சு அகல் வச்சு விளக்கு போட்டு 2 தடவை ஒரு நாளைக்கு நீங்க அந்த இதை போட்டு இப்போ முறையா பராமரிச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அதை சுத்தம் பண்ணி கரெக்டா வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே தொடர்ந்து நீங்க பாட்டு காலை மாலை 2 வேளை உட்காரலாம். எப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்போலாம் உட்காரலாம். மற்ற நேரங்கள்லாம் சிந்தனையிலே இருக்கலாம். அப்ப ஆண்டவர் கூடவே நீங்க இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இங்க எப்படி இருக்கு அதே மாதிரி கடையில நான் வீட்டுலதான் சொல்றேன். கடையில வைக்கலாம். கடையில நீங்க கடையில வியாபாரம் பண்ற இடத்துல இப்ப நான் எதுக்கு பேசிட்டு இருக்கேன், கடையில வச்சு பார்த்துக்கிட்டு கல்லாவை திறந்து போட்டு உட்காந்துட்டு இங்க பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க. இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவர்கிட்ட இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கிறது தீபத்தை வச்சு என்ன செய்ய சொல்லிட்டு இருக்கேன். எங்க இப்பதான் முன்னில இருந்துருக்கீங்களா? இப்ப அவங்க கிட்ட தீபம் வைக்க சொல்லி அவர்கிட்ட என்ன செய்ய சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு இருக்கா அதை கூட உறவு பண்ணணும்னு சொன்னாரு. நீங்க அந்த மாதிரி நான் வைக்கணுமா கடையில வைக்கணுமா எதுக்கு வைக்க போறீங்க? இந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கவா? சும்மா வைக்க வீட்டுலதான் வைக்கணும். வீட்டுலதான் வச்சு இது மாதிரி சாதகம் பண்றதுக்கு தான். இது மாதிரி தெய்வத்தோடு உறவு ஏற்படுத்திக் கொள்வது, தெய்வத்தை பாவனை செய்வதற்கு தான் அந்த தீபம். கடையில நித்திய தீபம் வைக்கலாம். சாதாரணமா பெருமாள் நிலங்கிட்டு இருக்காருங்கிறதுக்காக அது செய்யறது. வீட்டுல வச்சுட்டீங்களா? வீட்டுல வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடையில வைக்கலாமா? இல்ல கடையில வச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது மாதிரி தொடர்ந்து இருக்கட்டும். அது இருக்கட்டும், செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கடையில வச்சு எப்போதும் எரிஞ்சுட்டு இருக்கு. காலையில மதியம் காலையில 1 மணி நேரம் சாயந்தரம் 6 மணிக்கு ஏற்றனா 8 9 மணி. அதாவது ஏற்றி வச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் எப்பவுமே இருக்கலாமா? இல்ல இப்படியே இருந்தாலும் போதும். கடையிலாம் ஒண்ணு கடையில ஏற்றி வச்சு அத கடையில காலையில ஏற்றி வைக்கிறீங்க, சாயந்தரம் போற வரைக்கும் எறியட்டுமே, கடை கட்டுற வரைக்கும் எறிகிற மாதிரி வைங்க. அது நல்லது.
என்ன மைக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்களா? என்னென்னமோ பேசுறது இல்லாததெல்லாம் என்னென்னமோ பேசுறதெல்லாம் அதெல்லாம் எடுக்குது. அன்னதானம் பண்றோம், அன்னைக்கு பண்ணிட்டு யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அப்ப எதுவுமே இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. முடிச்சுட்டு வந்து நைட் படுக்கிறோம், ஒரு நைட் படுத்துட்டு ஒரு அப்படி உடனே தூக்கம் வந்துடாது. யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ அவங்க அவங்க முகம்லாம் அப்படியே வந்துட்டு போகுது. யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ அவங்க எப்படிலாம் சிரிச்சாங்க, கொடுக்கும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க. சில பேர் வந்து நன்றி ஐயா வேண்டான்னு சொல்லிட்டு கூட போயிடுவாங்க. என்ன ஆகுது, கடைசியில் வந்து ஒரு நாள் வந்து பண்ணதெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியல. என்ன ஆச்சு, அன்னைக்கு நைட் வந்து அவங்க 2 பேர் முகம் தான் வந்துச்சு, வேற யார் முகமே வரல. இப்போ மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுறது? உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய செய்ய வேண்டியது இல்ல, காலி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 30 பேக்கெட் பண்ணி எடுத்துட்டேன். காலி ஆகாம செய்யுங்க. 2 பேர் ஏமாந்து போயிட்டாங்களே, 2 பேருக்கு எப்படி ஏமாந்தாங்க? எல்லாருக்கும் நிறைவா செய்யறீங்க. அது வேற அப்புறம் வேற இன்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு அது வேற திரும்பி வந்துகிட்டே இருக்கு. திருப்பி அவங்க நிறைவு பெற்றதெல்லாம் அவங்க வாங்கி சாப்பிட்டது போனது வந்தது அவங்க சொன்னதெல்லாம் அவங்க நினைவுல வந்துகிட்டு இருக்கு. இப்படி பிளஸ்ஸா வந்துகிட்டு இருக்கு. இது பிளஸ். அடுத்து 2 பேரும் ஏமாந்துட்டாங்கன்னா இது பூரா பிளஸ் பூரா போயிடுது, மைனஸ் பூரா வந்து நிக்குது. அப்படியா 2 பேரும் இல்லாம போனவங்க தானே வந்து நின்னா முகம் அவங்களுடைய காட்சி தான் கிடைக்குது. ஏன் ஏமாந்துட்டாங்களே, அவங்க செய்ய முடியலையே, அவங்க ஏமாந்த முகம் அந்த கஷ்டம் அது அப்படியே தெரியுது. அப்படியே அவங்க முகம் வந்து நிக்குது, கொடுத்தவங்க முகம் எல்லாம் வரல. அது எப்படி வரும்? அது எப்படி நீங்க முறையா அந்த 2 பேருக்கும் போட்டிருந்தீங்கன்னா எல்லாம் வந்துருக்கும். எடுத்துட்டு போனது கரெக்டா அத்தோட காலி ஆயிடுச்சு. இப்ப 30 நம்ம வந்து எவ்வளவு பேருன்னு சொல்லி எடுத்துட்டு போலியே, அப்படி பாக்குறவங்க எல்லாரையும் அப்படி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அது எப்படி கரெக்டா வரும்? எவ்வளவு பேருக்கு வேணாலும் போட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, போட்டுக்கிட்டே போக வேண்டியதுல. இல்ல அப்படிதான் போயிட்டு என்னோட நான் எடுத்துட்டு போனது முடிஞ்சிடுச்சு. அக்ஷய பாத்திரம் இல்லையா, எடுத்துட்டு போனது ஒரு டப்பா ஃபுல்லா எடுத்துட்டு போனேன், அது அங்கேயே முடிஞ்சிடுச்சு. திருப்பி வரும்போது 2 பேர் வந்து ஐயா அப்படி நிக்கிறாங்க. சரி, அப்படிதான் வருவாங்க, அப்படிதான் வருவாங்க. அதான் அப்ப கொஞ்சம் அன்னதானம் தொடங்கினீங்கன்னா நான் வச்சு நடத்தும் போது ஆரம்பத்துல ஒரு 10 பேர்